இப்போ கவுண்டிங் பண்ணுவாங்கடா அனுப்பமா 1 2 5 4 3 அப்படி வந்து ஒண்ணு நந்தோட கரெக்ட்டா பறக்க ஆரம்பிச்சிருவாங்க அது எப்படி பறக்கும் அது லிஃப்ட் ஆஃப் ஆகும் எப்படி அதுல ஆட்டோ சீட் வந்துடா அதாவது இது பிஎஸ்எல் ராக்கெட்டோட ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து உடனே ஃபயர் ஆகாது PS1 ஃபயர் ஆகி லிஃப்ட் ஆஃப் ஆகும் PS1ல் வந்து ஒரு சாலிட் மோட்டார் வந்து உள்ள ஃபியூல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இது இருக்குன்னா நான் இந்த நாள் இத்தனை மணிக்கு தான் லிஃப்ட் ஆஃப் ஆகணும்னு எல்லாமே வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சரியா அந்த டைமிங் வரும்போது அது லிஃப்ட் ஆஃப் ஆகி போகும் அதில் டைமிங் முடிஞ்சோன்னா வித்தின் 5 செகண்ட்ஸ்னா அது கட் ஆஃப் ஆகி கீழே வந்துடும் நீங்கள் கட் ஆஃப் ஆகி கீழே வரும்போதே கடலுக்குள்ளே வரும்போது வெடிச்சிடும் அந்த பார்ட்ஸ் ஒன்றுமே உங்களுக்கு கையில் கிடைக்காது கையும் கிடைக்காது அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஃபயர் ஆகும் செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த இன்ஜின் தான் ஃபயர் ஆகும் இந்த இன்ஜின் ஃபயர் ஆஃப் ஆகும்போது அந்த நம்ம சேட்டலைட்டை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஹீட் ஷீல்டு அது வந்து கட் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் அப்போ அதனுடைய வெயிட் வந்தோம்னா குறைஞ்சிட்டு இருக்கு அப்போ செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சோம்னா அதுவும் கட் ஆஃப் ஆகி கடலுக்குள்ளே வந்துடும் அப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து அட்மாஸ்பியருக்கு மேலே பண்ணப்போ தான் இதோட ஸ்டார்டிங் டைம் வரும் இப்போ வளிமண்டலத்துக்கு மேலே பண்ணப்படும் வளிமண்டலத்துக்கு மேலே போயிடும் அங்கே ஆக்சிஜன் கிடையாது யார் கிடையாது இப்போ யார் பண்ணோம் நீரும் மிதந்துட்டு தான் இருக்கும் மிதக்கலாம் அப்போ அங்கே ஆக்சிஜன் இல்லை இந்த சேட்டலைட் நம்ம கொண்டு போகணும் என்ன பண்ணணும் இதை ஆக்சிஜன் வந்து ஒரு லிக்விட் ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துருப்போம் லிக்விட் தனியாக சாலிட் ஃபஸ்ட்டே முடிஞ்சிடும் லிக்விட் வந்து என்னது லிக்விட் வந்து தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ஃபியூலும் ஆக்சிடைசர்னு பேர் இந்த டெக்னிக்கல் வேர்டு உங்களுக்கு சொன்னால் புரியுங்களா ப்ரொப்பலண்ட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரொப்பலண்ட்னா ஃபியூலும் ஆக்சிடைசரும் சேர்ந்த நேம் தான் என்னது ப்ரொப்பலண்ட் அந்த ப்ரொப்பலண்ட்டை ஸ்டோர் பண்ணுறது தான்